மாற்றான் மனைவி. ரிசீவரை எடுத்து செய்தியை கேட்டவுடனேயே புவனாவின் முகம் மாறியது. ஆத்திரம் தோன்றியது. கணவன்தான் பேசினான். தன்னுடைய வேலை பார்க்கும் சிவா இன்றைக்கும் இங்கு சாப்பிட வருகிறானாம். டிஃபன் செய்து வைத்திருக்க வேண்டுமா? தன் கணவன் கோபி இந்த ஊருக்கு மாற்றலாகி வந்தபோது வீடு பார்த்து கொடுத்தான். நன்றி கடனாக டிஃபன் செய்து போட்டு உபசரித்தனர். ஒரு நாள் சாப்பிட்டவுடன் புவனாவின் சமையலை பிரமாதமாய் பாராட்ட ஆரம்பித்து விட்டான். அடிக்கடி வர ஆரம்பித்தான். அவன் பார்வையின் விஷமத்தை அவளால் அறிய முடியாதா என்ன? ஏதாவது சாக்கு சொல்லி அடிக்கடி வீட்டுக்கு வருவதும் இவள் சமையலை புகழ்ந்து ஓரக்கண்ணால் பார்ப்பதும் சகிக்க முடியவில்லை. இன்றாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும். மாலை கணவன் கோபியும் சிவாவும் அமர டிஃபன் கொண்டு வந்து வைத்தாள். வழக்கம் போல் சூப்பர், இதுவல்லவா சமையல், உங்கள் கைக்கு வைர வளையல் தான் போடணும் என்று கூற புவனா கிச்சனிலிருந்து வெளிவந்து, சமையல் செய்தது இதோ இந்த கைகள் தான், வைரக்காப்பு செய்து போடுங்கள், இன்னும் நிறைய வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று கூற சிவா முகத்தில் ஈ ஆடவில்லை. தலை கவிழ்ந்தான். இனி இந்த பக்கம் வரமாட்டான் என்று புவனாவுக்கு புரிந்தது. புவனா அறிமுகப்படுத்தியது சிவாவின் மனைவி கல்பனாவை.